ரைட், நமக்கு டைம் முடிஞ்சது. ரைட், ஓகே. இப்ப சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லுங்க? அறிவு, மௌனம், ஞானம், புத்தி. இதுல எது வேறுபட்டு சொல்? ஹரிஷ், யூ ஆர் மியூட். நீங்க மியூட் பண்ணி இருக்கிறீங்க. அறிவு, மௌனம், ஞானம், புத்தி. அறிவு ஞானம் புத்தி எல்லாமே ஒட்ட சொல் மற்றும் மௌனம் எதிர்ச்சொல். மௌனம் எது? வரும். மௌனம் தான் வேறுபட்ட சொல். எப்படி சொல்லணும்? மௌனம் வேறுபட்ட சொல் வரும். வேறுபட்ட சொல்லாக வரும். அடுத்தது, உடல், மெய், சரீரம், சிரசு. உடல் இதுல மெய் எது? சரீரம் எல்லாமே ஒட்ட சொல் மற்றும் சிரசு வேறுபட்ட சொல் ஆகும். சரி. சிரசு. சிரசுன்னு சொன்னா என்னது? சிரசுன்னு சொன்னா என்னது? ஆஹ் தலை. 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 தலை இல்லாட்டிக்கு சிரசு. மௌனம் தெரியுமா? மௌனம் என்னன்னு தெரியுமா? அமைதியா இருக்கிறது என்ன? ஓகே. அடுத்து, இப்ப நாங்க முதல் ஏற்கனவே பார்த்தோம். ஒத்த சொல்லண்டா என்னது? ஒத்த சொற்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு ஒத்த சொற்களை இனம் கண்ட நாங்க 4 இதுக்குள்ள ஒத்த சொல் அப்படி வேறுபட்ட சொல்ல இனம் கண்டோம். இப்ப ஒத்த சொற்களை வச்சு நாங்க வாக்கியம் அமைக்கிறது பார்க்கணும். சரியா? ஓகே. புத்தி. புத்தின்னு சொன்னா, புத்தின்னு சொன்னா என்ன ஒத்த சொல்? அறிவுடைய மனிதர்களை மனிதன் அடிப்பார். புத்திக்கு என்ன ஒத்த சொல்லன்னு தான் கேட்டேன் நான், மிஸ். புத்திக்கு என்ன ஒத்த அறிவு. அறிவு. அப்ப அந்த அறிவு வச்சுக்கொண்டு நாங்க இப்போ வாக்கியம் அமைக்க போறோம். அறிவுடைய மனிதர்களை அனைவரும் மதிப்பர். அறிவுடைய மனிதர்களை அனைவரும் மதிப்பர். இல்லாட்டி வேற எப்படி எழுதலாம்? புத்தியுடைய மனிதர்களை அனைவரும் மதிப்பர். விளங்குதா? ரெண்டையும் மாத்தி எழுதலாம் என்ன? அறிவுடைய மனிதர்களை அனைவரும் மதிப்பர் என்றும் எழுதலாம். புத்தி உள்ள மனிதர்களை அனைவரும் மதிப்பர் என்றும் எழுதலாம். ஆனா ரைட். ரெண்டாவது, வாய்மை. வாய்மை கொத்த உண்மை. சொல் உண்மை. உண்மை பேசுதல் நற்பண்புகளில் ஒன்றாகும். நீங்க வாச்சு காட்டுங்க பாப்போம் இந்த வசனத்தை. வாய்மை உண்மை பேசுதல் நற்பண்புகளில் ஒன்றாகும். நற்பண்புகளில் எப்படி சொல்லணும்? நற்பண்புகளில் ஒன்றாகும். ஒன்றாகும். இப்ப உண்மை பேசுதல் நற்பண்புகளில் ஒன்றாகும். ஓகே. வேறு எப்படி எழுதலாம்? இப்ப உண்மை பேசுதல் நற்பண்புகளில் ஒன்றாகும். வேறு எப்படி எழுதலாம்? உண்மைக்கு பதிலா வேறு என்ன வசனம் போடலாம்? சொல் போடலாம்? வாய்மை. வாய்மை வாய்மை. என்றதும் வாய்மை என்றதும் உண்மை என்றதும் ஒரே சொல் தானே. அப்ப நாங்க மாத்தியும் எழுதலாம் என்ன? வாய்மை பேசுதல் நற்பண்புகளில் ஒன்றாகும். சரி, ஓகே. அடுத்தது, உணவு. மனிதர்கள் உயிர் வாழ ஆகாரம் அவசியமானதாகும். என்ன? உணவுக்கு ஒத்த சொல் ஆகாரம். அப்ப உணவுன்னு இப்ப நாங்க மனிதர்கள் உயிர் வாழ உணவு அவசியமானதாகும். இல்லாட்டிக்கு வேற எப்படி எழுதலாம்? மனிதர்கள் உயிர் வாழ ஆகாரம் அவசியமானதாகும். ஓகே. அடுத்தது, ஓகே டீச்சர். துன்பம். துன்பம். நாம் இடர். இடர். ஓகே. துன்பத்துக்கு ஒத்த சொல் இடர். ஓகே. அதுக்கு எப்படி எழுதலாம்? நாம் இடர் வரும் போது சோர்வடைய கூடாது. என்ன சொல்லியிருக்கு? நாம் இடர் வரும் போதும் சோர்வடைய கூடாது.
ரைட். நாம் இடர் வரும் போதும் சோர்வடைய கூடாது. ரைட்டா? இடர்ன்னு சொன்னா துன்பம். ஓகே, சொல்லுங்க பாப்போம். வேற என்ன பேரால் அழைக்கலாம் இடர? தூக்கம். துக்கம். என்னது? தூக்கம் தூக்கம். இல்ல, துக்கம். 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 என்ன உங்களுக்கு டயர்டா இருக்குதா? கொட்டாவி எல்லாம் வருது படிக்கிற நேரத்துல ஹரிஷுக்கு. ஓம் டீச்சர். என்னது தூக்கம் வருதா உங்களுக்கு? ஓ, என்ன குளிக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அப்படியா? அப்ப நீங்க இதே கிளாஸுக்கு வரும்போது குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ஓகேயா? ஓகே. ஓகேயா? துன்பம் என்று சொன்னா இடர். இடர் என்று சொன்னா வேற எப்படி சொல்லலாம்? துக்கம். துக்கம். தூக்கம். துக்கம். ரைட். ஓகே. ஓகே, அப்ப நாங்க நோட்ஸ் எழுதி கொள்வோமா? அன்னைக்கு படிச்சதுக்குரிய கொஞ்சம் நோட்ஸ் எழுதுவோமா? ஓம் டீச்சர். ஒத்த கருத்துள்ள சொற்கள்னு போடுங்க. ஒத்த கருத்துள்ள சொற்கள். மிஸ்ஸுக்கு வந்து நேற்றையான் ஹோம்ஒர்க்கை செய்துட்டு அனுப்பி விடுங்க ஹரீஷ். ஓகே டீச்சர். அம்மாட்ட கொப்பி கொடுத்து உங்களோட எழுத்து பிள்ளைகளை ஒருக்கா திருத்துங்க. அம்மாக்கு நான் சொல்லி சார்ட். இருக்கிறேன். ஆன்சர் சார்ட். ஆன்சர் ஆன்சர் சார்ட் எது கேக்குறீங்க? ஆன்சர் சார்ட். எய்டான். எய்டான் போகல. எழுதலாமா எய்டான்? ஓம், அதையும் எழுதிட்டு மிஸ்ஸுக்கு. அதையும் நேற்று அனுப்பியிருந்தேன் தானே மிஸ்? அதுண்ட ஹோம்ஒர்க்கை செய்துட்டு மிஸ்ஸுக்கு அனுப்பி விடுங்க. சரியா? ஓகே டீச்சர். ரைட். இப்ப எழுதி கொள்ளுங்க. தலையங்கம் போடுங்க. ஒத்த கருத்துள்ள சொற்கள். ஒத்த கருத்துள்ள சொற்கள். எழுதிட்டேன் டீச்சர். ரைட். அடுத்தது 4வது 5வது. நம்ம பண்ணி அழறீங்க. ஓம் டீச்சர். ஓகே. எழுதிட்டேன் டீச்சர். அடுத்து சினம், சுத்தம், துன்பம்.
முடிச்சிட்டேன் டீச்சர். ரைட். நித்திரை உணவு. ஓகேயா? ஹரிஷ் முடிச்சுதா? முடிஞ்சது டீச்சர். ஓகே, அடுத்து இந்த மாதிரி ஹெடிங் போடுங்க. பொருத்தமான ஒத்த கருத்து சொற்களை வைத்து இடைவெளி நிரப்புவோம். இதுல முதலாவது நம்பரா மூன்றாவது நம்பர் போட்டிருக்கு. இது முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது. முடிச்சிட்டேன் டீச்சர். ரைட், மூன்று முடிச்சிட்டீங்க. அடுத்தது 4, 5. முடிச்சிட்டேன் டீச்சர். ஓகே, அடுத்தது
இணைக்க போறீங்க. ஒத்த கருத்துள்ள சொற்களை இணைப்போம். ஒத்த சொற்களை இணைப்போம். 6 மட்டும்தான் இருக்கு. இதை மட்டும் செய்துட்டு மிச்சதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போமா?
முடிச்சிட்டேன் டீச்சர். ரைட் ஓகே ஹரிஷ், அப்ப நாங்க இதோட இன்னைக்கு முடிச்சு கொள்ளுவோம். நாங்க மீதி அடுத்த கிளாஸ்ல நாங்க கண்டினியூ பண்ணுவோம். நான் நேற்று அனுப்பினதுக்குரிய ஹோம்ஒர்க் செய்யும் இன்னைக்கு காலையில தந்த ஹோம்ஒர்க் அதையும் செய்துட்டு மிஸ்ஸுக்கு அனுப்பி விடுங்க, சரியா? ஓகே டீச்சர். ஓகே, இன்னைக்கு படிச்சது விளங்கிச்சுதா ஹரிஷுக்கு? விளங்குது டீச்சர். ரைட் ஓகே, அப்ப தேங்க்யூ, குட் பாய், காட் பிளஸ் யூ, ஹாவ் அ குட் டே, குட் பை மிஸ். பாய். பை டீச்சர்.